சிலருடைய வாழ்க்கை நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம், ஆண்டவரே இவ்வளவு அவங்க ஜெபம் பண்றாங்களே, இவங்க இவ்வளோ ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களே, இவ்வளோ சர்ச்சுக்கு வர்றாங்களே, இல்லைன்னா இவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்குறாங்களே, இவ்வளோ ஊழியம் பண்ணுகிறார்களே, அப்ப ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர் கொஞ்ச நாள் தாண்டி நம்ம யோசிக்கும் போதுதான் தெரியும், ஆண்டவர் நியாயக்கேடு கர்த்தர் யாருக்கும் கர்த்தர் கண்டிப்பா செய்யவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்பதான் தெரியும், ஓ இதனாலதான் ஆண்டவர் இவங்களுக்கு இப்படி தடையா வச்சிருக்கிறாரா, இதனாலதான் இந்த பாதையில் அவங்க கடந்து போறாங்களா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை என்னதான் நம்ம வெளி தோற்றத்திற்கு காரியங்களை பண்ணினாலும் நம்முடைய பர்சனல் லைஃபை நம்ம ஆண்டவரோட சரி பண்ணாத பட்சத்துல ஒரு மாற்றத்தை நம்ம கண்டுகொள்ளவே முடியாது. அதான் எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவர் நான் ஊழியக்காரராக போனதுனால ரொம்ப மதிப்பார். ஆனால் அப்படியே நிற குடியில் இருப்பார், ஃபுல்லாக சாராயம் குடிச்சிருப்பார், வாயை திறந்தாலே அவ்வளோ கப்படிக்கும். ஆனால் அவர் சொல்லுவார், மச்சான் இப்போதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இப்போதான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன், ஒரு 2.5 லட்சம் ரூபா பிஸ்னஸ் ஆயிடுச்சு அப்படின்வாரு. எப்படி? மூக்கு முட்டை தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக சாராயம் குடிச்சிட்டு இவர் போய் ரூமுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணாராமா. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எவ்வளோ பிஸ்னஸ் வந்துச்சாமா, 2.5 லட்சத்துக்கு இப்போ தான் ஒரு தடி பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னுவாரு. அப்பா இது எந்த ஊரில் உள்ள, இது எந்த கர்த்தர்ன்னு தான் எனக்கு தெரியல, அது சந்தேகமாக இருக்கும். அவர் அசால்ட்டாக சொல்லிடுவார், இப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ தான் நான் உபவாசம் இருந்துட்டு வந்தேன். அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய தேவன் பரிசுத்தத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறார். நமக்கு நம்ம முதல்ல சில காரியங்கள் உங்களுக்கு நடக்காத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்மத்திலே என்ன நியாயக்கேடு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வழிகளை நம்ம சரி பண்ணணும். நம்முடைய வழிகளை நம்ம சரி பண்ணாம, நம்முடைய பாதைகளை நம்ம செவ்வையாக்காம, ஆண்டவரிடத்துல சில நேரத்தில் அற்புதத்தை நம்மிடத்துல நம்ம எதிர்பார்க்கவே முடியாது.